அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 1:34 வரைக்கும் நான் படிக்கிறேன். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப மரியாள் இடத்துல தேவதூதன் இயேசுவின் பிறப்பை குறித்து கன்னி மரியாள் இடத்துல பேசுகிறார். அப்ப கன்னி மரியாள் இடத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, என்ன சந்தேகம்னா, எனக்கு என்ன திருமணமே ஆகலையே, எப்படி இது நடக்கும்? அப்ப அவங்க கேட்ட கேள்வி நியாயமானது. அவிசுவாசத்தினாலே கேட்கவில்லை. இதுவரை இப்படி நடக்கவே இல்லையே, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, அதனால அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தேவ தூதன் பரலோகம் பாருங்க அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது. இதே சகரியா அதே மாதிரி கேட்டப்ப சகரியாவின் வாயை அப்படியே அடைச்சிட்டாரு. இங்க எங்க அம்மா கேட்ட கேள்வி அவர் அங்கீகரிச்சு அதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்றாரு? நீ கேட்டது சரிதான், நீ புருஷனை அறியாத ஒரு கன்னி, ஆனா உன் வயிற்றிலே பரிசுத்தம் உள்ள குமாரன் பிறப்பார். அது எப்படின்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவங்க மேல இருப்பாங்கன்னா அவங்க பிறப்பிக்கிறவர்களாய், நன்மையை பிறப்பிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதோ உன் இனத்தால் ஆகி இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரன். எப்பா, உன்னோட லைஃப் இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒரு நன்மை நடக்குது. இதே உன் இனத்தாளோட எலிசபெத், அவ லைஃப்லயும் ஒரு எக்ஸ்ட்ரீம், அங்கேயும் ஒரு நன்மை நடந்திருக்கு. ஆண்டவரால இப்படியும் அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவரால எப்படியும் அற்புதம் செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகம். நான் சொன்னபடியே நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் பிறப்பு ஒன்று உணர்ந்தது என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கலாம், அல்லது நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப நஷ்டத்துல இருக்கிறோம், இனி எப்படி நாங்க எதிர்கொள்ள போகிறோம், இந்த 2025 முடிவுக்குள்ள வரோம், ஆனாலும் எங்க வாழ்க்கை மாறலையே, வருஷங்கள் தான் மாறுகிறது. இது கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் அப்ப நீங்க நம்ப வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையை மாற்ற அவரால் கூடும், என் சூழ்நிலையை மாற்ற அவரால் கூடும், என் குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வர அவரால் கூடும், என் சம்பளங்கள் உயர அவரால் கூடும், என் தொழிலே லாபங்களை ஈட்ட அவரால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நீங்க நம்புனீங்கன்னா போதும், ஆண்டவர் மீதி பார்த்து. நம்ம பிரச்சனைனா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வார்த்தைகளால் சொன்னாலும் இருதயத்தில் விசுவாசிப்பதில்லை. சூழ்நிலைகளையே பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்க்காம வசனம் என்ன சொல்லுது, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, அதை மட்டும் நம்புங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை இருக பிடித்துக்கோங்க. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஆண்டவர் முடியாத காரியங்களை முடித்து வைப்பார், பெரிய காரியங்களை செய்து வைப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.